2021ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் தனது முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று 87வது இடத்தை பிடிச்சிருக்காங்க திரு S.Sivanandham அவர்கள். அது மட்டும் இல்ல, தனது நேர்முக தேர்விலும் தேசிய அளவில் 205 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தை பிடிச்சிருக்கார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையைச் சேர்ந்த இவருடைய தந்தை சென்னை இணைப்புப்பெட்டி தொழிற்சாலையில், அதாவது ICFல வெல்டரா பணிபுரிகிறாரு. தாயார் ஒரு இல்லத்தரசி. தனது பள்ளி படிப்பை ஆதம்பாக்கத்தில் உள்ள DAV பள்ளியிலும் மேல்நிலை படிப்பை சேத்துப்பேட் மகரிஷி வித்யா மந்திரிலும் படிச்சு முடிச்சிருக்காரு. தனது பொறியியல் பட்டப்படிப்பை கணினி துறையில திருச்சியில் உள்ள NITல 2019 படிச்சு முடிச்சிருக்காரு. பின்னர் 1.5 ஆண்டுகள் பெங்களூரில் உள்ள சாம்சங் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிருக்காரு. குடிமைப்பணி தேர்வில் தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் அப்படின்ற சூட்சுமத்தையும் நம்மோட இங்க பகிர்ந்துட்டு இருக்காரு. வாங்க கேட்கலாம். வணக்கம் சிவானந்தம். எங்க யூடியூப் சேனல் சார்பா வாழ்த்துக்கள். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ என் பேர் சிவானந்தம். நான் இந்த வருஷம் UPSC தேர்வில் ஆல் இண்டியா ரேங்க் 87 என்னோட முதல் அட்டெம்ப்டில் வாங்கியிருக்கேன். ஸோ நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில் தான். அப்பா ICFல வெல்டராக இருக்கார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். தம்பி இருக்கான். அவன் 3rd இயர் BE ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் MIT குரோம்பேட்டில் படிச்சுட்ருக்கான். நான் என்னோட கிராஜுவேஷன் NIT திருச்சியில் BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பெங்களூரில் 1.5 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் UPSC ப்ரிப்பரேஷனுக்கு ஆகஸ்ட் 2020 படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வு எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? நான் பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்கும்போது தான் இதை பற்றி எழுதலான்னு ஒரு ஆர்வம் வந்திருந்தது. அதுக்காக நான் அங்கே ரிசர்ச் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், எவ்வளோ படிக்கணுன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கொரோனா டைமில் தான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் 2020 நான் படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது எழுதியிருக்கீங்களா தேர்வு? ஸோ எனக்கு ஆகஸ்ட் 2020 படிக்க ஆரம்பிச்சதுனால நான் கரெக்டாக 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அக்டோபர் 2021 ப்ரிலிம்ஸ் எழுதியிருந்தேன். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணது 1 வருஷம். மற்றபடி மீதி எக்ஸாம் எதுக்காவது ப்ரிப்பேர் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் சப்போஸ் கிடைக்கலனா மீதி எக்ஸாம் எழுதலான்ற ஒரு ஐடியா மட்டும் இருந்தது. வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா சிவானந்தம்? உங்களுடைய கருத்து என்ன? இது என்ன மாதிரி வேலையை பார்க்குறோன்றதை பொறுத்து. நம்ம ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பார்க்குறோன்னா வேலையோட படிக்கிறது கஷ்டமாயிரும். ஒர்க் 9 to 5 இருந்ததுன்னா பண்ணுறதுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நான் அதனால தான் வேலை பார்க்கும்போது படிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணேன். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் தான் 1 வருஷம் ஆகஸ்ட் 2020 படிச்சிருந்தேன். நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? நான் ஆஃபீஸர்ஸ் IAS அகாடமின்ற அகாடமியில் ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா கைடன்ஸும் சப்போர்ட்டுக்கு டவுட்ஸ் கேட்க ஃபேக்கல்ட்டிஸோட உதவியும் தேவைன்றதுக்காக நான் அங்கே ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துருந்தேன். ஒருத்தர் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு சுயமாக இந்த தேர்வுக்கு தன்னை தயார் செய்து வெற்றி பெற முடியுமா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியமா? ஸோ பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்தாலும் நம்மளோட உழைப்பு தான் 90%. 10% சப்போர்ட் மட்டும்தான் எந்த கோச்சிங் சென்டராக இருந்தாலும் கொடுக்க முடியும். ஸோ இந்த எக்ஸாமை நிறைய பேர் கோச்சிங் சப்போர்ட் இல்லாமல் பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் பயிற்சி மையம் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும்னு கிடையவே கிடையாது. அந்த அவேர்னஸும் என்ன படிக்கணுன்ற அந்த கிளாரிட்டியும் கிடச்சிருச்சுன்னா யார் வேணால் இந்த எக்ஸாமை சொந்த முயற்சியிலேயே படித்து பாஸ் பண்ண முடியும். உங்களுடைய விருப்ப பாடம் எது சிவானந்தம்? எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அதை? என் விருப்ப பாடம் சோஷியாலஜி. நான் என்னோட கிராஜுவேஷன் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் UPSC சிலபஸில் கிடையாது. ஸோ அதனால் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கலாமா சோஷியாலஜி எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு சோஷியாலஜி நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சோஷியாலஜி எனக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தது, சமூகத்தை பற்றி படிக்கிறது, சமூக அறிவியல். ஸோ அதனால் ப்ளஸ் அதில் மார்க் வாங்க முடியுன்ற எண்ணமும் இருந்ததுனால, எனக்கு சப்ஜெக்டில் ஒரு ஆர்வம் இருந்ததுனால இந்த ஆர்வம் மார்க்காக மாறுன்ற நம்பிக்கையில் நான் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன். உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கு உங்களை எப்படி நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க? நான் மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே திருப்பி வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஸோ அதனால் நான் நேர்முக தேர்வு போகும்போது நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது இந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் நேர்முக தேர்வுக்கு நான் மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். மற்றபடி சொந்தமாக என்னோட டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்க என்னை பற்றின டீட்டெயில்ஸ், நான் எந்த ஸ்கூலில் படித்தேன், ஸோ என் ஸ்கூலை பற்றின பேக்ரவுண்ட், அவங்களோட மோட்டோ, எந்த காலத்துலேருந்து இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நானே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 10லேருந்து 13 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். இது ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன். நம்ம எப்படி பேசணும், நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், டோன் எப்படி இருக்கணும், நம்மளை விட சீனியரான 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களோட பேசும்போது எப்படி மரியாதையாக பேசணும் அப்படின்ற ப்ராக்டிஸ்க்காக இத்தனை மார்க் இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டெல்லிக்கு போய் ஃபைனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நேர்முக தேர்வில் தேசிய அளவில் 2வது இடம், இது எப்படி சாத்தியம் ஆச்சு? ஸோ 2வது இடம் வந்தது நான் எதிர்பார்த்தனான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நான் நேர்முக தேர்வு முடித்ததுக்கப்புறம்
நல்ல மார்க் வந்துரும்ன்ற நம்பிக்கையில் இருந்தேன். 190 மார்க் வந்துரும்ன்ற நம்பிக்கையோடு தான் நான் நேர்முக தேர்வுலேருந்து வெளியில் வந்தேன். ஆனால் எனக்கு வந்து 205 மார்க் கொடுத்து ஆல் இண்டியா லெவலில் செகண்ட் ஹையஸ்ட் மார்க் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்போ எதனால் எனக்கு அது வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அங்கே வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு கிளியராக இருந்தேன். ஸோ ஒரு 6 கேள்விக்கு மேலே எனக்கு தெரியாதுன்னா நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். சாரி சொல்லிவிட்டு எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன். யாரும் எதை பற்றி தப்பாக எடுத்துக்கல. மற்றபடி தெரிந்த கேள்வி எல்லாமே ரொம்ப காமாக அவங்களுக்கு மரியாதைக்குரிய நமக்கு தெரிந்ததை மட்டும் சொன்னாலே போதும். நான் அவ்வளோ சொல்லிவிட்டு 1-2 கொஷின் வந்து ரொம்ப அழகாகவே ஆன்சர் பண்ணேன். அந்த 1-2 கொஷினுக்கு வந்து பேனல் வந்து சந்தோஷப்பட்டாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல ஆன்சர் சொல்கிறாரு அப்படின்னு. அது வந்து அவங்களோட முகத்துலையும் அவங்க நடந்துக்கிட்ட விதத்துலையும் எனக்கும் ஒரு புரிதல் இருந்தது. அதனால தான் 190 மார்க் வந்துரும்ன்ற நம்பிக்கையோடு நான் நேர்முக தேர்வுலேருந்து வெளியில் வந்தேன். நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார்படுத்திட்டீங்க அப்படின்ற உங்களுடைய அனுபவத்தை, அதாவது எந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க, எவ்வளோ நேரம் படிப்பீங்க, என்ன மாதிரி திட்டமிடல் இருந்தது, அதெல்லாம் ஒன்று விடாமல் சொன்னீங்க அப்படின்னா அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நேர்முக தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ பயிற்சி எடுக்கணும்னா அது வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே பண்ண தேவையில்லை. ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் 2 மாதம் டைம் இருக்கும். ரிசல்ட் வரதுக்கு 1 மாதம் அண்ட் இன்டர்வியூ போகிறதுக்கு இன்னொரு 1 மாதமோ 20 நாளோ இருக்கும். ஸோ அந்த நேரமே போதுமானது நேர்முக தேர்வுக்கு நம்மளை பயிற்சி செஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம எதுவும் புதுசாக படிக்க தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பார்த்துருக்கோமோ அதுலேருந்து தான் கேள்விகள் வரும். நம்மளோட கிராஜுவேஷன் சப்ஜெக்ட், நீங்கள் உங்களோட பேச்சுலர் டிகிரியில் என்ன படிச்சிருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரும். இதுக்கெலாம் எதுவும் இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ண வேணாம். ஆனால் மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு என்ன படிக்கிறோமோ அது எல்லாமே நேர்முக தேர்வுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து தான் கேள்விகள் வரும். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேள்விகள் வரும்போது நம்ம மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் என்ன படிக்கிறோமோ அதை வச்சு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் நான் என்னென்ன புக் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு NCERT 11th and 12th புக்ஸ் தான் படித்தது. ஸோ ஹிஸ்ட்ரிக்கு வந்து 11th and 12th ஓல்டு NCERT, அப்புறம் ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா அந்த புக் வந்து ஹிஸ்ட்ரிக்கு படித்தது. ஜாகிரஃபிக்கு வந்து PMF IAS அப்படின்ற வெப்சைட்டில் ஜாகிரஃபி புக்லெட் ஒன்று இருக்கும். அந்த புக்லெட் வாங்கி நான் படிச்சிருந்தேன். ஏன்னா அவங்க ரொம்ப கன்சைஸாக எல்லா மெட்டீரியலையும் சேர்த்து ஒரு சின்ன புக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி என்வாயர்மெண்ட்டுக்கும் PMF IAS அப்படின்ற வெப்சைட்டில் இருக்க என்வாயர்மெண்ட் புக்லெட் தான் படித்திருந்தேன். எக்கனாமிக்ஸ்க்கு 11th and 12th NCERT, பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த லக்ஷ்மிகாந்த் புக் தான் நானும் படித்திருந்தேன் பாலிட்டி. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அப்புறம் மந்த்லி மேகசின் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆஃபீஸர்ஸ் IAS அகாடமியோட பல்ஸ் மேகசின் ஃபாலோ பண்ணியிருந்தேன். வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த எக்ஸாமை வந்து ஒரு எக்ஸாமாக பார்த்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமுக்கு எவ்வளோ சின்சியாரிட்டியோடு படிக்கிறோமோ அதே சின்சியாரிட்டி இந்த எக்ஸாமுக்கு தேவை. 12th ஸ்டாண்டர்ட் போர்டில் ஸ்டேட் டாப்பர் ஆகணும்னா எவ்வளோ உழைப்பு கொடுப்போமோ அந்த அளவுக்கு உழைப்பு தேவை. ஆனால் இது வந்து இன்னொரு 6 வருடம் கழித்து நம்ம எழுதுறதுனால இதில் எதிர்பார்க்குற மெச்சூரிட்டியும் கிளாரிட்டியும் ஜாஸ்தி. ஸோ படிக்க போகிற கண்டென்ட்டும் ஒரு சப்ஜெக்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸாமை தவிர இதுக்கு இருக்க அந்த மாயையும் இதுக்கு இருக்கிற அந்த அந்த மாயை வந்து மறந்துட்டிங்கன்னா இது வெறும் ஒரு எக்ஸாமாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் தாராளமாக பாஸ் பண்ண முடியும். அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த எக்ஸாம் எழுதும் போது ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு டெய்லி உடற்பயிற்சியோ கூடவே இந்த எக்ஸாம் கிடைக்கலனா நம்ம வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தில் இந்த எக்ஸாம் எழுத வரும். சப்போஸ் கிடைக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு புரிதலும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ப்ரெஷரையும் குறைக்கும். என்ன கேட்டிங்கன்னா, நான் இந்த எக்ஸாம் எழுத வரும்போது எனக்கு நானே சொல்லிட்டது, ஒரு அட்டெம்ப்ட் கொடுப்போம், மெயின்ஸ் இன்டர்வியூவில் கிடைக்கலன்னா 2வது அட்டெம்ப்ட் அப்படி யோசிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமும் கிடைக்கலன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு பேக்கப் பிளான் ஒன்று வச்சுருந்தேன். ஏன் பேக்கப் பிளான் வந்து PhD இன் பப்ளிக் பாலிசி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஃபேக்கல்ட்டியாக காலேஜில் வந்து டீச்சர் ஆகணும், ப்ரொஃபஸர் ஆகணுன்றது தான். நான் இது கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்காது. நம்ம ஒரு எக்ஸாமாக பார்த்து தைரியமாக எழுதலாம். இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பணியை சிறப்புற செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி. ஏன் சார்பாக கீதாசாமி யூடியூப் பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் அண்ட் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து நீங்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து மிகவும் நல்ல காரியம். இதை நீங்கள் சிறப்பாக கண்டினியூ பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த எக்ஸாம்ஸ்க்கு
புரிதல் வந்து அட்டெம்ப்ட் பண்ணி பாஸ் பண்ணால் அது நமக்கு தான், நம்ம நாட்டுக்கு தான் நல்லது. ஸோ நல்ல மனிதர்கள், நல்ல சிந்தனைக்குரிய இளைஞர்கள் எல்லாமே இந்த எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.